Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அவர் முதல் மாநாட்டிலே தெளிவாக சொன்னார். எடுத்ததும் சொன்னார், நம்முடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். அதுக்கு பிறகும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் அவர் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக பல வகையான முஸ்தீபுகளை இந்த பிஜேபி செய்யுதுன்னா இதை விட கேவலமான வேலை பிஜேபிக்கு தேவையே இல்லை. யார் உன்னை கொள்கை எதிரின்னு சொன்னாலும் அவன் காலில் விழுந்து அவனை எப்படியா பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு உன்னோட இருக்கிற பணபலம், அதிகார பலம், ஆட்சி பலம் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படியெல்லாம் முடக்கலாம். அவருடைய சினிமாவை முடக்கிறது, எந்த தவறு வேணாலும் செய்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு அவங்க போய் எப்படியோ வளைச்சி பிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பர்மிஷன் கொடுத்தப்பறம் கூட்டம் நடத்துனா அந்த கூட்டத்தில் சம்பவம் நடந்தால் அதுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய உங்கள் பொறுப்பு உங்களுடையதே தவிர அவருன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறது ரொம்ப கேவலமான ஒன்று. அப்படி இல்லாமல் அதில் போய் சேர்ந்தாருன்னா அதோட அவருடைய ஆட்டம் க்ளோஸ். அதை விட இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கே போய் அவங்களோட சேர்றதை விட நான் அரசியலே வேணாம், நான் வெளியில் போகிறேன்னு வெளியில் வந்துடுறது அவருக்கு புகழை தரும், மீண்டும் செல்வாக்கை தரும். பிஜேபி கூட சேர்ந்தால் மக்கள் இருக்கிற மக்கள் அவருடைய செல்வாக்கு ஒன்று. இன்னொரு பக்கத்தில் மக்கள் பாதி மக்களுக்கு மேலே கடந்த கால ஆட்சிகள் மீது அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறாங்க. அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வீணாக போயிடும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததே தவிர இதை ஏற்படுத்துகிறவங்களுக்கு மானவீனம் இருக்கிறதா எனக்கு படலை. அதனால் இதுலேருந்து வெளியில் வந்தாருன்னா அவர் தான் சிங்கம். பிஜேபியோட சேர்ந்ததுனால உங்கள்கிட்ட இருக்கிற தொண்டர்களை ஏறக்குறைய 50% தொண்டர்கள் அருவறுப்பாக தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு பிஜேபியால் மிஞ்சி வந்தால் ஒரு 3% 4% ஓட்டு வரலாம். ஆனால் இழுக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிறதுல 50% ஓட்டை நீங்கள் இழந்துடுறீங்க. இதெல்லாம் இருக்கிற நாட்டில் இருக்கிற நிலைமை, யதார்த்த நிலைமை புரியாமல் அலைஞ்சிங்கன்னா எல்லோரும் வீணாக போயிடுவீங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக நிறுவன தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் வேற நெருங்கிடுச்சு. குறிப்பாக இந்த தேர்தலில் நடிகரும் தாவேகாவின் தலைவருமான விஜய் அவர்கள் புதுசாக அரசியலுக்கும் வந்திருக்காரு. இப்போ என்னன்னா, இவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள இழுக்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ சிபிஐ சம்மன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அரசியல் புரசலாக பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்னையா? அவர் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா? அவருக்கு மனசாட்சிப்படியும் அவருடைய இயற்கையான குணப்படியும் அவர் இந்த கூட்டணிக்கு போவாருன்னு என்னால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அவர் முதல் மாநாட்டிலே தெளிவாக சொன்னார். எடுத்ததும் சொன்னார், நம்முடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். அதுக்கு பிறகும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் அவர் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக பல வகையான முஸ்தீபுகளை இந்த பிஜேபி செய்யுதுன்னா இதை விட கேவலமான வேலை பிஜேபிக்கு தேவையே இல்லை. பிஜேபி இருக்கிற நிலையிலேருந்து கடைநிலைக்கு போகுது. காரணம், யார் உன்னை கொள்கை எதிரின்னு சொன்னாலும் அவன் காலில் விழுந்து அவனை எப்படியா பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு உன்னோட இருக்கிற பணபலம், அதிகார பலம், ஆட்சி பலம் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படியெல்லாம் முடக்கலாம். அவருடைய சினிமாவை முடக்கிறது, அவரை கூட்டத்தில் போய் பேசுனா கூட்டத்தில் பேசுகிறவங்க அரசாங்கத்தில் வாங்குறாங்க. பர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட பெரிய காவல்துறை இருக்குது, ஒரு அரசாங்கம் இருக்குது. பர்மிஷன் கொடுத்தப்பறம் கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்தில் சம்பவம் நடந்தால் அதுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய உங்கள் பொறுப்பு உங்களுடையதே தவிர அவருன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறது ரொம்ப கேவலமான ஒன்று. அது அப்படியே சுற்றி வளைச்சி எப்படியோ கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்களே தவிர அது எல்லாம் மனசாட்சி உள்ள யாரும் கடைசி சராசரி அறிவுள்ள ஒருத்தன் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட தவற அரசாங்கம் எந்த தவறு வேணாலும் செய்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு அவங்க போய் எப்படியோ வளைச்சி பிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி எப்படி திரைப்படங்களில் அவர் வெற்றி பெற்று வந்தாரோ, ஒவ்வொரு படத்துலையும் கடைசியாக ஹீரோ வெற்றி பெறுற மாதிரி இதுலேயும் அவர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி இல்லாமல் அதில் போய் சேர்ந்தாருன்னா அதோட அவருடைய ஆட்டம் க்ளோஸு. அதை விட இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கே போய் அவங்களோட சேர்றதை விட நான் அரசியலே வேணாம், நான் வெளியில் போகிறேன்னு வெளியில் வந்துடுறது அவருக்கு புகழை தரும், மீண்டும் செல்வாக்கை தரும். அதுதான் உள்ளதே தவிர எந்த காரணம் சொன்னாலும் எந்த நெருக்கடி என்ன பண்ணிட்டு போகிறாங்க, என்ன ஒன்றும் இல்லை. மனிதர்கள் எந்த தவறை இவங்க உருவாக்கி கொண்டாந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அதனால் தைரியமாக இருக்கணும், தொண்டர்களை தைரியப்படுத்தணும்.
தொண்டர்கள் கூட இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாம் புதுசாக வந்ததுனால ஒரு வேளை கூட்டணியில் இருந்தால் பரவாயில்லையோ அப்படின்ற எண்ணங்கள் வரலாம். அது வந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் வந்து அதை செய்யக்கூடாது. அவர் செய்வாரானால் அது அவருடைய அழிவுக்கு தான் அது வழிவகுக்குமே தவிர அவருடைய வளர்ச்சிக்கு அது பயன்படாது. எப்படி போனாலும் பிஜேபி கூட சேர்ந்தால் மக்கள் செல்வாக்கு இருக்கிற மக்கள் அவருடைய செல்வாக்கு ஒன்று. இன்னொரு பக்கத்தில் மக்கள் வந்து பாதி மக்களுக்கு மேலே கடந்த கால ஆட்சிகள் மீது அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறாங்க. அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் அஸ் எ சீனியர் மேன் அரசியல் அனுபவத்தோடயே சொல்கிறேன், இது மிகப்பெரிய தவறு. இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததே தவறு. இதை ஏற்படுத்துகிறவங்களுக்கு மானவீனம் இருக்கிறது தான் எனக்கு படலை. அதனால் இதுலேருந்து வெளியில் வந்தாருன்னா அவர் தான் சிங்கம். சார், பாஜகவினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது எதையாவது பயன்படுத்தி இங்கே உள்ள திமுக அரசை வந்து எப்படியாவது அடுத்து வீட்டுக்கு அனுப்பிடணுன்றதை வந்து அவங்க நோக்கமாக வச்சிருக்காங்க. அதனால வந்து விஜய் எப்படியாவது பயன்படுத்தி கூட்டணி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஒன்று கூட்டணிக்கு வர விஜய் நீங்கள் வந்து உங்கள் கூட்டணிக்கு உங்கள் கூட்டணியில் சேர்க்காம அவருக்கு எந்த உதவிகளை வேறு எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணி அவரை வச்சு இவர் அடிங்க. அதை விட்டு எங்களோட சேர்ந்து அடினா உங்களோட வந்து அவரும் வீணாக போயிடுவார் இல்லையா? உங்களோட அவரால் அடிக்க முடியும், யாரை திமுகவை வீழ்த்த முடியும். அவருக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து நீங்கள் கொடுக்கணும் தவிர அவரை ஒழித்துக்கிட்டு வந்து உங்களோட சேர்த்திங்கன்னா அவருக்கு உள்ளதும் போயிடும், உங்களால் அந்த சக்ஸஸும் வர முடியாது. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கிற அந்த வலுவான எதிரியாக இருக்கிற விஜய் உங்களோட சேர்ந்தா அவரும் வீணாக போயிடுவார். நீங்கள் பர்பஸும் சால்வ் ஆகாது. பர்பஸ் சால்வ் ஆகணும்னா அவர் அப்படியே வச்சு அவருக்கு இன்னும் ஸ்ட்ரெங்தன் கொடுத்து அவர் வந்து அடித்து முதல்ல திமுகவை வீழ்த்தட்டும். உண்மையிலே திமுக வீழ்த்தோம்னா அதுதான் வழி. அதை விட்டால் வேறு வழி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் இன்றைக்கி அதிமுகவில் அது வந்து அம்மா திமுக அந்த அவங்களுக்கே கூட நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து பிஜேபியோட சேர்ந்ததுனால உங்கள்கிட்ட இருக்கிற தொண்டர்களை ஏறக்குறைய 50% தொண்டர்கள் அருவருப்பாக தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு பிஜேபியால் மிஞ்சி மிஞ்சி வந்தால் ஒரு 3% 4% ஓட்டு வரலாம். ஆனால் இழுக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிறதுல 50% ஓட்டை நீங்கள் இழந்துடுறீங்க. இதெல்லாம் வந்து இருக்கிற நாட்டில் இருக்கிற நிலைமை, யதார்த்த நிலைமை புரியாமல் அலைஞ்சிங்கன்னா எல்லாரும் வீணாக போயிடுவீங்க. இதுதான் உள்ளது. இல்லையா? இப்போ வந்து பிஜேபியோடைய எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிமுகவை காலி பண்ணிட்டு இவங்க அந்த இடத்துக்கு பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க. இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து இப்போ விஜயே வந்து சேர்ந்தாலும் இப்போ 2 பேருமே க்ளோஸ் ஆகி அடுத்த ஒரு பெரிய சக்தியா பாஜகவா உருவாகணுன்றது அவங்க எண்ணமா? அதுதான் அவங்களுடைய முடிவு. அதுதான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தலைமை, எல்லாம் ஒன்னேன்னு சொல்கிறதெல்லாம் இவங்களெல்லாம் வச்சு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்துடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பெரியாருடைய வல்லமை சக்தி இருக்குது, அண்ணாவினுடைய சக்தி இருக்குது. லட்சக்கணக்கான தோழர்கள் தங்களுடைய ரத்தத்தை வேர்வையை சிந்தி உருவாக்கி இந்த இயக்கத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்திருக்கிறார்கள். அவரெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலையில் அவங்களுடைய எண்ணம் நிறைவேறாது. அப்படி நிறைவேற்றால் தமிழ் எண்ணம் அழிந்து விடும். ஐயா, எம்ஜிஆர் அவர்களோட நீங்கள் வந்து ரொம்ப நெருங்கி நீங்கள் பழகிருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகராக இருந்து ஒரு அரசியலுக்கு வந்தப்போ எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்றதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய்க்கும் இருக்காயா? இல்லை, இப்போ நான் சொல்கிறதுனால குறைத்து மதிப்பிட வேண்டாம். எம்ஜிஆருக்கு வந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சுயமரியாதை சுய உணர்வோடு அன்றைய தினம் உமாநாத், கல்யாண சுந்தரம், ஆனந்த நம்பியார், இப்படி மற்ற தலைவர்கள்லாம், இந்த ராமமூர்த்தி போன்ற தலைவர்கள்லாம் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு இருந்தார்கள். அப்படி நாட்டில் தலைவர்கள் ஏராளமாக இருந்தாங்க. நல்ல தலைவர்கள், தியாக சீலர்கள், ஒழுக்க சீலர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எம்ஜிஆர் வந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் 2 மாதத்துக்கு முன்னாடி தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது, தமிழ்நாட்டில் தலைவரே இல்லை, தலைவருக்கான யோகியமானவங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அந்த பத்திரிகை கொடுத்துருந்தது. அதுதான் உண்மை. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலைவர்கள் இவங்களா நான் தலைவர்னு போட்டு 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 பண்ணலாமே தவிர மக்கள் மனதார ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தலைவர்கள் அந்த பண்போடு இல்லை. தலைவர்னா அவனுக்கு ஒரு பண்பு இருக்கணும், அது இல்லை. அது இல்லாமல் சும்மா லெட்டர் பேட்லையும் போஸ்டர்லையும் எழுதி ஒட்டிக்கிட்டா அவங்கெல்லாம் தலைவர் கிடையாது. அதனால் அந்த நிலைமை இன்னைக்கு வந்து காலியாக இருக்குது, நாடே காலியாக, இது வந்து கிரவுண்டு வேக்கண்ட்டாக இருக்குது. அவர் கோல் அடிச்சுக்கிட்டே போகலாம். உள்ள சூழ்நிலை நல்லா இருக்குது. அந்த இளைஞர்கள் அவங்க பக்கம் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சிகளில் இருக்கிற இளைஞர்களும் மெதுவாக அங்கே போயிட்டாங்க. என்னுடைய இது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்கள எனக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சு யாராவது ஏறக்குறைய 30%, 35% விஜய் பக்கம். போயிட்டாங்க. நான் திருமாவளவன் அவர்களுக்கு எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ கூட நீங்கள் தப்பிச்சுக்கோலாம். இயக்கத்தை காப்பாற்றுவதன் மூலம் எதிர்காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவராக வருகிற சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் யாரோட சேராதவர்களோடு சேர்ந்து வீணாக போகக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். இதுதான் உண்மை. கண்டிப்பா. நீங்க வந்து திமுகலயும் இருந்திருக்கீங்க. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகலேருந்து அவரை நீக்கினதுக்கப்புறம் அண்ணா திமுகவில் நீங்க போய் இணைஞ்சீங்க. அவரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து தீவிரமா திமுகவை எப்படி எதிர்த்தாரு, அதே மாதிரி விஜயம் செஞ்சா நல்லா இருக்கும்ன்றதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன செஞ்சா திமுகவை வீழ்த்தலாம்? எம்ஜிஆர் எதிர்க்கவில்லை. எம்ஜிஆரை நசுக்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது அதை எதிர்த்து அவர் எதிர்க்கிறார், அவ்வளோதான். அதுக்கு அவரை எதுக்காகன்னா, அப்போ அண்ணா காலத்தில் அண்ணா என்ன நினைப்பார், யார் எவ்வளோ வேணாலும் பேசட்டும், என்ன வேணால் எழுதட்டும், ஆனால் அதுக்கு மேல் அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. ஒரு சம்பவம் சொல்கிறேன், 56ன்னு நினைக்கிறேன். 56 சிதம்பரத்தில் ஒரு கூட்டம், பொதுக்குழு நடந்தது. 3 நாள் பொதுக்குழு நடந்து முடிஞ்ச பிற்பாடு இரவுல கூட்டம். அந்த கூட்டத்தில் சொல்லின் செல்வர்ஸ் இ.கே. சம்பத் பேசுகிறாரு, அண்ணா பேசுகிறாரு. சம்பத் 1.5 மணி நேரம் பேசிட்டார் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து. பேசிட்டு அதாவது மாநில இது மொழி வழியை பற்றி பேசிட்டு எல்லாம் முடிச்சு 1.5 மணி நேரம் ஆன பிற்பாடு அண்ணா எழுந்திருச்சார். நான் என்னுடைய வழக்கு நியாயமானது, நேர்மையானது, அதில் வாதாடுவதற்கு ஒன்றுமில்லை, தம்பி சம்பத் தெளிவாக கூறிவிட்டார். ஆகவே நான் இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். ஒரு வரியில் முடித்தார். அது அண்ணா. திருந்து போச்சுங்களா? அதே மாதிரி சட்டமன்றத்தில் கூட அவர் சட்டமன்றத்துக்கு வந்த உடனே தேர்தல் ஜெயிச்சு ஒரு 10 நாள் இடைவெளி விட்ட போது அங்கே இருக்கிற ஃபைல்களெல்லாம் கொளுத்திட்டார் பக்தவச்சலம். அன்றைய தினம் ஆமாம் முதலமைச்சர் அந்த கொளுத்திட்டார் அப்படின்னாங்க. அதை பற்றி ஒரு விவாதம் ஒரு நாள் பொழுதுக்கும் நடந்தது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். எல்லா கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாரும் பேசுனாங்க. அது மாதிரி ஃபைலை கொளுத்துன்ற விடக்கூடாது, அவர் அது பண்ணணும் இது பண்ணணும்னு எல்லாம் பேசிட்டாங்க ஒரு நாள் பொழுது. கடைசியில் அண்ணா எழுந்துச்சு, முதலமைச்சர் எழுந்துச்சு பேசும்போது சொன்னார், அதெல்லாம் சரிதான், ஆனால் இதுக்காக நம்ம வழக்கு மன்றம் போக வேண்டியதில்லை, அந்த பெரியவருக்கு இந்த விவாதமே போதும் அப்படின்ட்டு முடிச்சுட்டார் ஒரே வார்த்தையில். அந்த பெரியவருக்கு, இந்த காரியத்தை அல்பத்தனமாக செஞ்ச அந்த பெரியவருக்குன்னு அர்த்தம், இந்தவருக்கு இந்த விவாதமே போதும்னு முடித்தார். அதுதான் அண்ணாவினுடைய பாணி அதுதான். அதனால் நீங்கள் அண்ணாவினுடைய இயல்பு யாருக்குமே கிடையாது. எல்லாம் அண்ணா மறைந்த அன்னைக்கே எல்லாத்தையும் போட்டு பொசுக்கியாச்சு, விழுந்து போச்சு. அதுக்கு பிறகு வந்தவங்க பெயர் பலகை வச்சுக்கிட்டு நாடகம் நடத்துகிறாங்களே தவிர இது இயக்கம் அல்ல, அண்ணாவோடு முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு இந்த இயக்கத்தை நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் திமுக. ஏன்னா இன்று வரையில் திமுகவினுடைய கொள்கைகளை அண்ணா உருவாக்கிய கொள்கை எதையுமே நான் மீறாமல் எதையும் அதே வழியில் நடந்து கொள்வார். கொள்கைக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் தலைவன் என்று சொன்னவர் அண்ணா. கொள்கை இல்லைன்னா கட்சி எதுக்கு தேவையில்லை, கட்சி இல்லைன்னா தலைவன் இல்லை. அதனால் அந்த கொள்கை வழி நடப்போம். நான் இன்னைக்கு கொள்கை இல்லை, இங்கே கட்சியை வச்சுக்கிட்டு காரியம் மாற்றிக்கிட்டு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தவறானது. அதெல்லாம் எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதுதான் உள்ள. பெரியார் சொன்ன தந்தை பெரியார் தான் நம்முடைய இயக்கத்துக்கு மூலம். அவர் இல்லாமல் நம்ம இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ராபின்சன் பூங்காவில் அண்ணா பேசும்போது இரண்டும் திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐயா பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல, இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பாக ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போய்விடும் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரிடும் என்றோ அஞ்சி ஊமையாய் காலம் கழிக்கும் அறிஞர்களே மிகுதி. கிண்டலா சொல்றார், அறிஞர்களே மிகுதி. ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்று விட்டதனால் நன்றி கடனாக ஆட்சியாளர்கள் என்ன செய்தாலும் கண்களை மூடிக்கொள்ளும் தமிழறிஞர்களும் உண்டு, கபோதிகளும் உண்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக அதை சொல்றார் அவர். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சூழ்பவர்கள் யாராயிருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவு தாட்சியம் பாராமல் வெளிப்படையாக பெயர் சொல்லி இடித்துரைக்கும் வியக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும். இதுதான் பெரியார் சொல்றது. எதாக இருந்தாலும் தயவு தாட்சியம் பார்க்காம தவறு கண்ட. இன்னைக்கு நல்லவர்கள் எல்லாம் ஊமையாக இருக்காங்க. சொல்ல வேண்டிய உள்ளத்தில் பொங்கி வருகின்ற கருத்துக்களை வெளியில் சொல்கிறதுக்கு அச்சப்படுறாங்க, அல்லது அவங்களுடைய வாய் அடைக்கப்படுகிறது.
இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. நல்லவர்கள் வந்து திமுகவில் கூட, திமுகவில் பொதுக்குழுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன சொல்லுவாருன்னா, தொண்டர்களை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்படும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். ஆமாம், இந்த அங்கே திமுகவில் பொதுக்குழு என்பது 130 பேர் இருப்போம். 3 நாள் நடக்கும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7 மணி வரைக்கும் அது நடக்கும். ஆனால் தலைவர்கள்லாம் கொஞ்சம் அச்சத்தோடயே இருப்பாங்க, நம்மளை பற்றி எதாவது குறை சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்றது. அந்த அளவுக்கு திமுகவில் 130 பேர் 3 நாள் காலையில் 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் நடக்குன்னா எப்படி இருந்திருக்குன்னு. அப்படி தான் அந்த இயக்கத்தை அண்ணா வளர்த்து வைத்திருந்தார். ஆனால் அது இன்றைக்கி பூரா வந்து பாருங்கள், இப்போ சமீபத்தில் சிறுகனூரில் பெரிய மாநாடுன்னு போட்டாங்க. அந்த மாநாட்டில் 10 லட்சம் பேர் வருவாங்கன்னாங்க. 3 லட்சம் சேர் போட்டாங்க. 2 லட்சம், அங்கே 1 லட்சம் சேருக்கு மேலே காலியாக தான் கடந்ததுன்னு வேறு செய்தி, அதெல்லாம் விட்டுருலாம். ஆனால் மாநாட்டில் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ திமுக மாநாடுகளில் காலையிலேருந்து கலையரங்கம் நடக்கும், பட்டிமன்றம் நடக்கும், சொற்பொழிவு நடக்கும், இரவு நாடகம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இப்போ மாநாடுன்னு போட்டு ஏறக்குறைய 30-40 கோடி ரூபா செலவு பண்ணி 1 மணி நேரம் வந்து ஸ்டாலின் பேசிட்டு போகிறதுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்து? இந்த இயக்கம் ஒன்றுமில்லாத இயக்கம். கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பொது சிறப்பு கூட்டம் பேச்சு கேட்கறதுக்கு காசு கொடுத்துட்டு வருவாங்க. ஆமாம், டிக்கெட் வாங்கிட்டு, ஆமாம் டிக்கெட் வாங்கிட்டு வரணும், வந்து பேச்சை கேட்பாங்க. அந்த தொகையை வச்சு கட்சியை நடத்தின ஒரு இயக்கம் இது. அப்படிப்பட்ட இயக்கம் இன்னைக்கு எங்கே போச்சுன்னு பாருங்கள். இவ்வளோ எவ்வளோ கேவலமான சூழ்நிலைக்கு போயிருக்கு அப்படின்றது பாருங்க. நீங்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர், இப்போ வந்து அந்த மாவட்டத்துக்கூட அமைச்சராக இருக்கவர் தான் பார்த்தீங்கன்னா KN நேரு இருக்காரு. இப்போ திருச்சி மாவட்டத்துமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவர் தாண்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் நீங்கள் இதுக்கு என்ன நான் சொல்கிறதுன்னா, சில ஏரியாக்களில் ரவுடிகள் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாடில் தான் அந்த ஏரியாவே இருக்கும். அதே மாதிரி இவங்க அரசியலில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர, நியாயமாக இருந்தால் இதுக்கு முன்னாடி அன்பில் தர்மலிங்கம் இருந்தார். அதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் பல பேர் இருந்தாங்க. நம்ம SAG ராஃபின்னு ஒருத்தர் இருந்தார். அவரெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க, யாருக்கும் தெரியாது. அவர் திமுக ஆரம்ப காலத்துலேருந்து எங்கே மாநாடு நடந்தாலும் அவர் தான் ஒலி அமைப்பாக எங்கேன்னு கொண்டாந்து போடுவார், காசு வாங்க மாட்டார் பூரா. அவரெல்லாம் அந்த கட்சியிலே வளர்ந்தவர், அண்ணாவோடு வளர்ந்து வந்தவர். அவரெல்லாம் அது மாதிரி பல பேர் அங்கே இருந்தவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பேரெல்லாம் போயிடுச்சு. இப்போ நேரு, நேரு கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் எதுக்காக வச்சாங்கன்றது மக்களுக்கும் தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது மக்களுக்கும் தெரியும். அதனால் நான் சொல்ல வர இதுக்கெல்லாம் காரணம் தலைமை சரியாக இருக்குமானால், தலைவர் சரியாக இருந்தால் இந்த தவறுகள் 10 பேரை இப்போ அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது அங்கே ஊழல் லஞ்சத்தில் ஈடுபட்டவர்கள் பல பேரை வெளியில் கொண்டாந்தா அவங்கள பூரா நீங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுத்தா அப்புறம் எப்படிப்பட்ட மந்திரி சபை அது? இப்போ OPS அவங்க போய் சேர்ந்துட்டு அதான் போகட்டும், எல்லாரும் போகட்டும். OPS டீ கடை வச்சுட்டு இருந்தார், அவரை TTV தினகரன் கொஞ்சம் வளர்த்து விட்டார். இப்போ அவர் மகன் தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு உலகம் சுற்றுறாங்க அளவுக்கு டீ கடைக்காரங்க இருக்கு. ஆனால் எல்லா டீ கடைக்காரங்க சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால் லஞ்சமும் ஊழலும் நீக்கமர நிறைந்து விட்டது. இனிமேல் இந்த ஆட்சியை இனிமேல் ஒரு தூய்மையாக இளைஞர்கள் சமுதாயம் புறப்பட்டு வந்து இதை காப்பாற்றி ஒரு தூய்மையான நாடாக ஜனநாயக நாடு. இப்போ இருப்பது ஜனநாயகமே கிடையாது, சுத்தமாக ஜனநாயகம் அழிக்கப்பட்டு ஜனநாயகத்தை ஏலம் போட்டு வித்துடுறாங்க. யாருக்கு? மக்கள்கிட்ட காசு கொடுத்து அதை வாங்குறாங்க. பத்தாவதுக்கு கட்சிக்காரங்கள்ட்டையும் காசு பதவி கொடுத்து அதையும் வாங்குறாங்க. ஆக ஜனநாயகப்படி முறைப்படி இது இருக்குதா அப்படின்னு சொன்னால் சட்டப்படி வேணால் நீங்கள் நடக்கிறீங்கன்னு சொல்லலாமே தவிர முறைப்படி இது வந்து ஜனநாயகமே அல்ல, மிகப்பெரிய பணநாயகம் தான். இதுக்கு இன்னும் சொல்லப்போனால் அண்ணாவினுடைய தத்துவப்படி சொன்னால் பணக்காரன் தருகின்ற பணம் குஷ்டரோகி கை வெண்ணெய்க்கு சமம்னார் அண்ணா. ஆனால் இன்றைக்கி பணத்தை தான் பெட்டி பெட்டியாக அள்ளி கொடுத்து நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் எங்கே போகிறது? இதெல்லாம் வந்து நாடு தாங்காது, ரொம்ப நாளைக்கு தாங்காது. இன்னும் சொல்கிறேன், ஒரு 57க்கு 62க்கு இடையில் பாராளுமன்றத்தில் திமுகலேருந்து 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் EVK சொல்லின் செல்வர், EVK சம்பத்து, இன்னொருத்தர் திருவண்ணாமலை தர்மலிங்கம் அதிகமாக பேச மாட்டார் அவ்வளோ. ஆனால் சம்பத் ஒருத்தர் பார்த்து டெல்லி அது இருந்தது. அதுக்கு பிறகு அண்ணா இங்கே போனார் 62 67. அவர் மேல் சபையிலேருந்து ஒருத்தர் அவர் பேசின பேச்சினால தான் அவர் கண்ணு நேரு பயந்து தான் என்ன பண்ணார், பிரிவினை தடை சட்டமே அவரால் தான் வந்தது. இப்படியெல்லாம் இருந்தவங்கள பார்த்து விட்டுட்டு இப்போ 40 பேர் இருக்காங்க. கொஞ்சம் ஒரு எல்முனை அளவு கூட இவங்களுக்கு சட்டம் பண்ணுறதா எனக்கு தெரியல. எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஏன் சட்டம் பண்ணலைன்னா உங்கள்கிட்ட ஊழலும் லஞ்சமும் நிறைந்து இருக்குது. நீங்கள் அண்ணா விருகம்பாக்கம் மாநாட்டில் தெளிவாக சொன்னார்,
வந்து தவறு வந்து இந்த ஆட்சி திமுக ஆட்சி ஒரு நம்முடைய தேவை 50 ஆண்டுகளுக்கு தேவை இருக்குது. ஆனால் ஒன்று, நாம் தவறு செய்யாமல் யோகியர்களாக இருந்தால் தான் பண்ண முடியும். தப்பு பண்ணோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தீமை வரணுன்னாலும் நம்மளாக தான் தேடிக்கணும், நன்மை வரணுன்னாலும் நம்ம தான் தேடணுன்னாங்க. தீமைகளை தேடிக்கிட்டாங்க. அவங்க டெல்லியில் அதை வச்சுக்கிட்டு அவங்க தலைக்கு மேலே கத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் எப்படியெல்லாம் மிரட்ட முடியுமோ அப்படியெல்லாம் மிரட்டுறாங்க. ஈழ நாடு போனதுக்கே காரணம் நம்முடைய ஊழல் தான். கருணாநிதி அப்போ வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நிதி அமைச்சர் வந்து மிரட்டி விட்டு போகிறதே தவிர அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல இவங்களால். ஈழம் போனது, இன்னைக்கு கச்சத்தீவு போனது, இன்னைக்கு கல்வித்துறையெல்லாம் டெல்லியே எடுத்துக்கிட்டது, அது எல்லா அதிகாரியும் அவங்களே பிடிங்கிட்டதுக்கு எல்லாம் காரணம் நம்ம பண்ண ஊழல் லஞ்சம் தான். அதனால் நம்முடைய உரிமைகள் பூரா அதுக்கு பறிபோயிடுச்சு. இதில் தான் இந்த தினம் நாட்டில் இருக்கிற நிலை. இன்னைக்கு வந்து திமுக அசுர பலத்துல இருக்கிறதா சொல்றாங்கய்யா. அந்த அசுர பலத்துல இருக்கிற திமுகவை விஜய் வந்து வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும்? நான் சொல்றது அசுர பலம்ன்றதே தவறானது ஒன்று தானே. அசுரன்றதே தவறானது தானே. அதனால அசுர பலத்தில் இருக்கிறதுன்றது எதனால் அந்த அசுர பலம் வந்தது? ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சிக்கு ஈக்குவலாக எதிர்கட்சி இருந்தால்தான் ஜனநாயகம் தழைக்கும். அண்ணாவே 67 எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிற்பாடு நான் வந்து ஆட்சி பீடத்துக்கு வருவோன்னு நினைக்கல, பவர்ஃபுல் அப்போசிஷனாக இருக்கணும்னு தான் நினச்சேன். என்னை தலையில் கொண்டாந்து இதை ஏற்றி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போசிஷன் வலுவாக இருந்தால் தான் எதிர்க்கு ஆளுங்கட்சி பயந்து ஒழுங்காக நடக்காது. அப்போசிஷன் பூரா வந்து பல்லாக்கு தூக்குறவங்கள மாறிட்ட பிற்பாடு ஆளுங்கட்சி எதுக்குமே பயப்படல. என்ன திறந்த வெளியில் அவங்க பாட்டுக்கும் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எதை பற்றிங்களே, நாடு அழிக்கப்படுது, இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது, இது ஆறுகள் சுரண்டப்பட்டுச்சு, மணல் சுரண்டப்பட்டுச்சு, காடு சுரண்டப்பட்டுச்சு, மலைகள் சுரண்டப்பட்டு எல்லாமே போயிடுச்சு. ஒரு நீதிபதியே ஒரு தடவை கேட்டார், நீங்கள்லாம் இயற்கை வளங்களை இவ்வளவும் சுரண்டிட்டா அடுத்த தலைமுறைக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் ஓப்பனாக நீதிமன்றத்திலேயே. அப்படிப்பட்டாலும் நான் சென்னைக்கு 1962 வந்தேன். வந்தபோது சுற்றி இருந்த மலைகள்லாம் இப்போ மலைகளே காணும், எங்கடான்னு காத்து. சென்னையில் அப்போ மலைகள்லாம் இருந்துச்சு. ஆமாம், சுற்றி மலை, திருநீர் மலை, அந்த மலை, இந்த மலை, அந்த பக்கத்தில் நீங்கள் சுற்றி நீங்கள் ஒரு ரவுண்டு உங்களுக்கு சுற்றி வாங்கினா மலை உடைச்சதெல்லாம் தெரியுமே. மடை இருந்த இடத்துல மடு இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நல்லது, வணக்கம்.